Good morning, doctor. Yes, sir. Good morning, sir. Sir. Welcome to magnetotherapy webinar. இதில் மேக்னெட்டோதெரப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? யாராவது மேக்னெட்டோதெரப்பி ஆல்ரெடி ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ் இதில் இருக்கீங்களா? எனிபடி? ஹலோ, நான் பேசுறது கேட்குதுங்களா? ஹலோ. Yes, sir. Loud and clear. Yes, sir. Okay. நல்லா கேக்குது சார். Okay. Walaikum salam. Welcome, Dr. Sadiq. Doctor, please come. Welcome. Good morning, sir. Good morning, madam. ஸோ யாரும் சார் ஞானசேகர் சார், நீங்கள் வந்து மேக்னெட்டோதெரப்பி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா ஆல்ரெடி? நான் பண்ணுறது இல்லை சார், மேக்னெட்டோ தெரியாது சார். ஓகே ஓகே. ஸோ நிறைய ஏன்னா லாஸ்ட்டு கிளாஸில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 23 பேர் இருந்தாங்க. அவங்க யாருமே மேக்னெட்டோதெரப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இந்த செஷன் வந்து மேக்னெட்டோதெரப்பி கிளாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். ஓகே. ஆக்சுவலாக எங்களோட ப்ரொஃபஸர் டாக்டர் அப்துல்லா சைக் சார் வந்து அக்யூபங்க்சர் கற்றுக் கொடுக்கும்போது அந்த கிளாஸ், அந்த செமினார் டைப் கிளாஸஸ் வந்து முடிகிற அந்த லாஸ்ட் டே வந்து மேக்னெட்டோதெரப்பி கற்றுக் கொடுப்பாரு. ஆக்சுவலாக அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, அக்யூபங்க்சர் அண்ட் மேக்னெட்டோதெரப்பி அப்படிங்கிறது ரெண்டுமே கம்பைண்டாக பண்ணணும். ஸோ மேக்னெட்டோதெரப்பியை வந்து அக்யூபங்க்சர்லேருந்து அவர் பிரிச்சே பார்க்க மாட்டார். அந்த அளவுக்கு காந்த சிகிச்சைக்கு வந்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதே நேரம் இந்த மேக்னெட்டோதெரப்பி வந்து வெரி பவர்ஃபுல், வெரி எஃபெக்டிவ் அண்ட் வெரி வெரி சிம்பிள். சமயத்தில் ஏதாவது ஒரு பெயின் சஃபரிங்கில் பேஷண்ட் துடிச்சுக்கிட்டு நம்மகிட்ட வரும்போது நம்மளை தொடர்றதுக்கு கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, அவங்க எங்கே வலிக்குது அப்படிங்கிற ஏரியாவை டச் பண்ணுறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் கூட நீங்கள் அந்த மேக்னெட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக கொடுக்கும்போது, மேக்னெட்டோதெரப்பி கொடுக்கும்போது ஃபியூ மினிட்ஸில் பெயின் குறைஞ்ச பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை, ரொம்ப சிம்பிளானது, வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரு தடவை ஒரு செட்டப் ஆஃப் மேக்னெட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது ஒரு 15 வருஷம் வரைக்கும் கூட அந்த சார்ஜ் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வாங்கின மேக்னெட்ஸ் வந்து இன்னும் அந்த மேக்னெட்ஸ் வந்து யூஸபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டோதெரப்பி செஷனுக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் வந்து இதையும் நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தோட கம்பைன் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பீடி ரிலீஃப் அண்ட் கன்சிஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ அதே மாதிரி இதில் இந்த மேக்னடைஸ்டு வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அது எந்த அளவுக்கு நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த செஷனில் பார்க்கலாம். உங்களோட இந்த செஷன் முடிஞ்ச பின்னால் மீண்டும் உங்களுக்கு இருக்கிற டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனில் நான் மீண்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். Now over to Nargis. Good morning. Welcome you all to the magnetotherapy webinar. நம்ம ப்ரீவியஸாக வந்து டு ஸ்டார்ட் வித் வெபினாரில் நம்ம காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர், ஃபர்டிலிட்டி அக்யூபஞ்சர், பல்ஸ் டயக்னோசிஸ், சீக்ரெட்ஸ் ஆஃப் அக்யூபஞ்சர், டிசீஸ் ஓரியன்டட் ட்ரீட்மெண்ட் அண்ட் அப்ரோச் அப்படின்னு எல்லாமே வந்து அக்யூபஞ்சர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸில் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு அக்யூபஞ்சர் சப்ஜெக்ட்ல இருந்து வெளியில வந்து அட் த சேம் டைம் அக்யூபஞ்சரோட ரொம்ப ரிலேட்டடா நீங்க வந்து இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ற இன்னொரு கம்ப்ளீட் ஃபுல் தெரப்பி நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் மேக்னெட்டோதெரப்பி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மேஜர்லி ரெக்கக்னைஸ்ட் தெரப்பி. நம்ம ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்டரி தெரப்பீஸ், காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் எக்ஸிஸ்டிங் ஆல்டர்னேட்டிவ் ப்ராக்டிசிங் மெத்தட்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் டிசிஎம் பண்ணணும், இல்லை அக்யூபஞ்சரை வந்து இன்னும் கூட வந்து இன்டென்சிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற டாக்டர்ஸ்க்கு இந்த மேக்னெட்டோதெரப்பி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் டூல். இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் அவர் ஸ்லைட்ஸ் நவ். ஸோ அக்யூபஞ்சர் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பீஸ். அக்யூபஞ்சர் வித் காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பீஸ் அடிஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ற, சப்போர்ட் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ டாக்டர் சீஃப் டாக்டர் சொன்னது போல ப்ரொஃபஸர் பீரியட்ல வந்து அக்யூபஞ்சர் டீச் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்க அடிஷ்னலா வந்து மேக்னெட்டோதெரப்பி அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. இது ரெண்டையுமே வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல கம்பைன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்க சொன்னாங்க. பிகாஸ் அக்யூபஞ்சர் கூட மேக்னெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அக்யூபஞ்சரோட ரிசல்ட்ஸ் அண்ட் எஃபிகசியும் இன்க்ரீஸ் ஆகுது. அதை வந்து சயின்டிஃபிக்கா பல ஸ்டேஜ்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
when you say complementary therapies, நம்ம complementary அப்படிங்கிற therapies கேட்டகரியில வந்து என்னென்ன therapies எல்லாம் வரும் அப்படின்னா acupuncture, acupressure, Sujok acupuncture, magnetotherapy, crystal healing, brahmidology, color therapy, teletherapy, reflexology, twist therapy, dance therapy, Reiki, energy healing, yoga, meditation, pranic healing. So around 200 existing medical practicing systems WHO, அதாவது உலக சுகாதார அமைப்புகள்ல வந்து காம்ப்ளிமெண்டரி தெரப்பீஸ் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சில நேரங்கள்ல இந்த காம்ப்ளிமெண்டரி தெரப்பீஸை தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்றோம். ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னும் போது எல்லோபத்திக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ அகெயின் நம்ம மெடிசன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஓரல் சப்போர்ட் இருக்கிற சிஸ்டம்ஸ்ல வந்து எதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு பார்க்கும்போது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, ஃப்ளார் ரெமடிஸ், பயோசால்ட், வால் டிஷ்யூ ரெமடிஸ், இதெல்லாமே வந்து காம்ப்ளிமெண்டரியில இருக்கக்கூடிய ஓரல் சப்போர்ட். உள்ள வந்து ஏதாவது ஒரு மெடிசினல் ஃபார்ம் நம்ம ஹர்ப்ஸாவோ மினரல்ஸாவோ எடுக்கிற சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா நம்ம பிரைமரி ஸ்லைட்ல பார்த்த சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ட்ரக்லெஸ் தெரப்பீஸ். இதுல எதுலையுமே நம்ம வந்து ஓரல் சப்போர்ட் எடுத்துக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்யூபஞ்சர் டு யோகா, மெடிடேஷன், இது எல்லாமே வந்து ஓரல் சப்போர்ட்டே இல்லாத காம்ப்ளிமெண்டரி தெரப்பீஸ். ஸோ மேக்னெட்டோதெரப்பி வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ட்ரக்லெஸ் தெரப்பி. இதனோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஷெப்பர்டு, ஒரு மேய்ப்பாளர் வந்து கிரீஸ்ல அவர் வந்து ஒரு நாள் அவரோட அந்த கையில வச்சிருந்த ஒரு மெட்டல் ஸ்டிக், அந்த தடி வாக்கிங் ஸ்டிக் வந்து அவர் போன பகுதியில இருந்த ஒரு ராக்ல வந்து அட்ராக்ட் ஆச்சு. அதனாலதான் மேக்னட்டிசம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு மேக்னெட்டோட ஹிஸ்டரி சொல்றாங்க. ஸோ ஆஸ் யூ நோ, அவரோட ஞாபகமாக தான் வந்து இந்த மேக்னெட்ஸ் அப்படிங்கிற பேர், மேக்னஸோட பேர் தான் இந்த மேக்னெட்டுக்கு மேக்னெட் அப்படிங்கிற பேர் வரதுக்கான ஒரு காரணம். அண்ட் அதே மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்ச நேரம் அந்த ரெஸ்ட் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட அந்த ராக்ஸ்ல எந்த இடத்துல அவருக்கு அந்த அட்ராக்ஷன் ஃபீல் பண்ணாரோ அந்த ராக்ஸ்ல அவர் ரெஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஒரு புத்துணர்வோட ஃபீல் பண்ணாரு. ஸோ அப்போ மற்ற பாறைகளுக்கும் அவர் ரெஸ்ட் எடுக்கிற அந்த மேக்னட்டிசம் அட்ராக்ட் ஆன பாறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத அவர் உணர்ந்தாரு. அண்ட் இந்த விஷயம் வந்து கிராஜுவலா வந்து பரவ ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மேக்னெட் அப்படிங்கிற ஒரு இயற்கையில அவைலபிளா இருக்கிற ஒரு ஸ்டோனை பத்தின ஒரு நாலேஜ் மக்களுக்கு வந்தது. அதன் பிறகு மேக்னஸோட ஞாபகமா மேக்னெட் அப்படிங்கிற பேரை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மேக்னெட்ஸை வந்து தெரப்பட்டிக்கா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அதுக்கப்புறம் ரொம்ப வருட ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு கிரியேட் ஆச்சு. பேசிக்கா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆர்டிஃபிஷியலா ஒரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ் வச்சு நம்ம பாடியை மேக்னடைஸ் பண்ணும்போது எதனால நமக்கு வந்து அக்யூபஞ்சர் இல்லை மற்ற ஜென்ரல் ஹெல்த் கூட வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஏர்த்தே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கிற ஒரு பிளானெட். ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த காஸ் பவர், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம காஸ் GAUSS அப்படிங்கிற காஸ்னால மெஷர் பண்றோம். டோட்டலா நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 0.47 அப்படிங்கிற பவர்ல நமக்கு ஏர்த்ல இருக்கு. ஸோ எர்த்னோட கண்டக்டிவிட்டி, காலில் வந்து செருப்பு இல்லாம அந்த காலத்துல வந்து நடந்தது. எர்த்னுடைய கண்டக்டிவிட்டியில செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் வந்து என்ன ரீசன் இருக்குன்னா, டைரக்டா நம்ம ஹியூமன் பாடி சார்ஜ் ஆகுறதுக்காக தான் நம்ம ஒரு பில்கிரிமேஜ், டெம்பிள் போன்ற இடங்களுக்கு போகும்போது, மாஸ்க் போகும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணாம ஒரு குட் பாசிட்டிவ் வைப் இருக்கிற இடத்துக்கு போறோம். பிகாஸ் நமக்கு இந்த மேக்னடைஸ் சார்ஜ் வந்து நம்ம கால்கள் மூலமா கிடைக்கிறதுனால. 3 types of magnets அவைலபிளா இருக்கு. நம்பர் 1 நேச்சுரல் மேக்னெட்ஸ், மேக்னெட்ஸ் கண்டுபிடிச்ச ராக் ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கிறது. நம்பர் 2 ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து நேச்சுரல் மேக்னெட்ஸோட காம்பினேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஹியூமன் மேட் மேக்னெட்ஸ். நம்பர் 3 எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆனா மேக்னெட்ஸ் ஆகும், அதர்வைஸ் அது ஒரு நார்மல் ஒரு எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட் போல இருக்கும். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கல், கோபால், டங்ஸ்டன், சமரியம், பேரியம் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு, கால் செராமிக் ஆர் ஃபெரைட் மேக்னெட்ஸ் அப்படின்னு இதை சொல்றோம். எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்ஸை வந்து நம்ம யாருக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அதர் தேன் ஹியூமன் பீயிங் அப்படின்னா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம மேக்னடைஸ் பண்ண முடியும்.
மேக்னெட்டிக் சார்ஜ்டு வாட்டர் யூஸ் பண்ற ஃபீல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த growth அண்ட் அதர் பேராமீட்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஈஸி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதை வந்து ரிசர்ச்ல பல ஸ்டேஜ்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய நம்மளோட ரெசிடென்ட் பிளான்ஸ்க்கு வந்து நீங்க மேக்னடைஸ்ட் வாட்டர் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியா வந்து அந்த growth இருக்கு, நரிஷ்மெண்ட் இருக்கு, கம்பேரிங் டு தி நார்மல் பிளான்ஸ். அதே மாதிரி பெட்ஸ்க்கு வந்து நீங்க மேக்னடைஸ்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நார்மலா இருக்கு. ஸோ மேக்னெட்டோதெரப்பியில மேக்னெட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஹெல்த் பேராமீட்டர், லாங்கவிட்டி ஆஃப் தி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ் கூட வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்ஸ் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மேக்னெட்டோதெரப்பி மட்டும் பண்ணும்போது நடந்த சயின்டிஃபிக் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நம்பர் 1, கொலஸ்ட்ராலோட பர்சன்டேஜ், அதாவது கொலஸ்ட்ரால் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து மேக்னெட்டோதெரப்பி அப்ளை பண்ணும்போது 4% இருந்து 30% வரைக்கும் அவங்களோட கொலஸ்ட்ரால் ரேட்ஸ் ஒன்லி வித் மேக்னெட்டோதெரப்பி ரெடியூஸ் ஆகுது. ஸோ வென் யூ கம்பைன் அக்யூபஞ்சர் அண்ட் மேக்னெட்டோதெரப்பி அப்படின்னு நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது இந்த 30% எக்ஸ்ட்ரா ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம கெயின் பண்ண முடியும். பேத்தாலஜிக்கல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரெடியூஸ்ட் பை 40%. ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏரியாஸ்ல பாடியோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நமக்கு மேக்னெட்டோதெரப்பி யூஸ் ஆகுது. ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட் ரீகெயின் நார்மல் ப்ரெஷர். ஸோ ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மெடிகேஷன் இன்டேக்ல இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு ரெகுலரா மேக்னெட்டோதெரபிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட நார்மல் ப்ரெஷரை வந்து ரீகெயின் பண்றாங்க. மெனி ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபர்தரா மெடிகேஷன்ஸ் கூட தேவைப்படுறது இல்லை. ESR லெவல் ரைஸ் டு 60 mm. 60 mm வரைக்கும் ESR லெவல் அதிகமாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 9 mm அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆயிடுது வித்தின் 1 week ஆஃப் டைம். கிரே ஹேர் ரீகெயின்ஸ் இட்ஸ் நேச்சுரல் கலர். எஸ், ஒரு ஏர்லி கிரே இருக்கிற ஒரு கண்டிஷன்ல மற்ற பாடியில வந்து வேற சில இண்டிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரே ஹேர், நிறை முடி அப்படின்னு சொல்றது இப்போ சின்ன வயசுல ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஏற்படுது இல்லையா. ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து 14 years 15 yearsல அவங்களோட ஹேர்ல வந்து இந்த மாதிரி ஏர்லி கிரே அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி பாய்ஸ் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால டீனேஜ்ல கூட இந்த கிரே ஹேர் அப்படிங்கிற கண்டிஷன் வருது. ஸோ கிரே ஹேர் இருக்கிறவங்களுக்கு மேக்னெட்டோதெரப்பியை ரெகுலரா பண்ணும்போது நேச்சுரல் கலர் திரும்ப வந்து ரீகெயின் ஆகுது. ஒரு 65 year old லேடி ரெகுலரா வந்து ஒரு மேக்னெட்டோதெரப்பி எடுத்துக்கும் போது அவங்க ஒரு 45 years old மாதிரி தெரியுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கின் வந்து ரெஜுமினேட் ஆகிடுது. ரொம்ப ஹெல்தியான ஒரு பாடி அண்ட் இன்டீரியர் இன்டர்னல் ஹெல்த்தும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம மேக்னெட்டோதெரப்பியை நம்மளோட தெரப்பட்டிக் பர்பஸ்க்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ரொம்ப மினிமமான டீட்டெயில்ஸ் வந்து நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் உள்ள இந்த கேரக்டர்ஸ் அண்ட் அதனுடைய வித்தியாசம். ஆஸ் அ அக்யூபஞ்சர் டாக்டரா நீங்க எல்லாருமே வந்து இன் அண்ட் யாங் தியரி பத்தி படிச்சிருப்போம். ஸோ இன் அண்ட் யாங்ல வந்து நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், ஃபீமேல், மேல் எப்படி நம்ம கம்பேர் பண்றோமோ அதே மாதிரி இந்த நார்த் அண்ட் சவுத் இது வந்து டோட்டலி ஆப்போசிட் இன் நேச்சர். ஸோ நார்த் போலுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அட்ராக்ஷன். ஸோ நார்த் போல் அட்ராக்ட்ஸ் அப்படின்னா சவுத் போல் ஆப்வியஸா ரிப்பல்ஸ். ஸோ ரிப்பல்ஷன். நார்த் போல் பாசிட்டிவ், சவுத் போல் நெகட்டிவ். நார்த் போல் ரெடியூசர்ஸ். ஸோ இந்த ரெடியூசர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது இப்போ நமக்கு ஒரு இடத்துல வந்து பெயின் இருக்கு, அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகணும். அப்போ நீங்க நார்த் போல் அவங்களுக்கு அப்ளை பண்ணணும். ஒரு இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கு, ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டாங்க, இல்லைன்னா ஆர்த்தரைட்டிஸ்னால ஒருத்தருக்கு வந்து ஸ்வெல்லிங் இருக்கு நேச்சுரலாவே, அந்த வீக்கம் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ நம்ம அந்த இடத்துல நார்த் போல் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நார்த் போலுக்கு கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால ஃபீவர், டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு ஒருத்தருக்கு, ஸோ அவங்களோட பாடி டெம்பரேச்சரை நார்மலா ரீகெயின் பண்றதுக்கு நமக்கு நார்த் போல் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நார்த் போல் ஆஸ் லவ், கம்பேஷன். ஸோ ஒருத்தர் ரொம்ப வந்து கோபமா, ஆங்கர் மேனேஜ்மெண்ட்காக, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்க்காக, டிப்ரெஷனுக்காக நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தா நம்ம அவங்களுக்கு நார்த் போல் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணலாம். ஸோ நார்த் போல் மூன், ஸோ நைட்டோட வந்து இது கனெக்ட் ஆகுது. அண்ட் அதோட கலர் வந்து ப்ளூ ஆர் கிரீன். நீங்க வந்து கமர்ஷியலா இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜென்ரலி வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறது நார்த் போல ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு சில கண்ட்ரீஸ்ல, ரஷ்யால, பிரான்ஸ்ல, ஜப்பான் போன்ற கண்ட்ரீஸ்ல நீங்க மேக்னெட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க கிரீன்ல கூட
நார்த் போலை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நார்த் போல் எந்த சைட் ஆஃப் த பாடியில நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடியோட ரைட் சைட்ல நம்ம நார்த் போல் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாடியில ஃப்ரண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க நார்த் போல் யூஸ் பண்ணணும். உங்க பாடியோட பேக் சைட்ல வரக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம அதே ஆப்போசிட்டா சவுத் போல் யூஸ் பண்ண போறோம். பாடியோட அப்பர் பார்ட்ஸ்ல இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம நார்த் போல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவுட்டர் ஏரியால நம்ம நார்த் போல் யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஆப்போசிட்ஸ் வந்து சவுத் போல். ஸோ ரிப்பல்ஷன், நெகட்டிவ், இன்க்ரீஸ். ஸோ ஒரு இடத்துல வந்து இன்க்ரீஸ் நடக்கணும், அதாவது ஒருத்தருக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை அவங்க பாடியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் ஒருத்தருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அவரோட மோட்டிலிட்டி அண்ட் அதர் பேராமீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து சவுத் போல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பாடி ரொம்ப எக்ஸசிவ் கோல்ட்னஸ்ல இருக்கு, அவங்கள வந்து வார்ம் பண்ணணும், கோல்ட்னஸ்னால அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வருது, கோல்ட்னஸ்னால அவங்க கான்ஸ்டிபேஷன் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க சவுத் போல் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சவுத் போல் வந்து ஹேட்டட் சன், கலர் வந்து ரெட் ஆர் எல்லோ, லெஃப்ட் சைட், பேக் சைட், லோவர் சைட் அண்ட் இன்னர் சைட். சவுத் போல் அண்ட் நார்த் போல் அப்படிங்கறத வந்து ஒரு மேக்னெட்ல சிங்கிள் போலா நீங்க சூஸ் பண்ணும்போது இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒருத்தருக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமா ரெடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு. ஸோ த ஃபார்மர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் மார்கரெட் தட்சர் இஸ் ஸ்டில் இன். த சீக்ரெட் இஸ் ஷி இஸ் யூசிங் மேக்னடைஸ்ட் வாட்டர் எவ்ரி டே. டெய்லி தந்தி, தினத்தந்தி பேப்பர்ல வந்து 21st 10/1990 வந்த ஒரு நியூஸ் இது. ஸோ இவங்க வந்து மேக்னெட்டிக் வாட்டர், தட் இஸ் மேக்னடைஸ்ட் வாட்டரை வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்றேன் அப்படிங்கறத அவங்களே அவங்களோட இன்டர்வியூல அஃபிஷியலா அவங்க சொல்லியிருந்தாங்க. ரஷ்யால வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் அதர் கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து மேக்னடைஸ்ட் வாட்டர் யூஸ் பண்றதுனால கியூரேட்டிவ் ப்ராசஸ் வந்து ஸ்பீடா இருக்கு அப்படிங்கிறது ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 89ல வந்த ஒரு ஆர்டிக்கல். ரஷ்யால வந்து வென் பெட்ரோல் அண்ட் டீசல் மேக்னடைஸ் பண்ணிட்டு அந்த பெட்ரோல்ஸ் அண்ட் டீசல்ஸை வந்து வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணும்போது 30% ஆஃப் தி இன்க்ரீஸ் இருக்கு மைலேஜ்ல, டிராவல் டிஸ்டன்ஸ்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஹிந்து பேப்பர்ல 1990 வெளியில வந்த ஒரு ஆர்டிக்கல். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மேக்னடைஸ்டு பார்ட்ஸ் வந்து வெஹிக்கிள்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கான ரிசர்ச்சஸ்லாம் நடந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கார்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு அப்டேட் நடக்கிறதுக்கும் இது ஒரு ரீசனா இருந்தது. அண்ட் மெயினா வந்து நாசால நடந்த ரிசர்ச் அண்ட் அதனோட எவிடென்ட் ஓரியன்டட் ப்ரூஃப்ஸ் தான் வந்து மேக்னெட்ஸை தெரபெட்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். when you say magnetic powers, நம்ம வந்து 3 different powers of magnets யூஸ் பண்றோம் தெரபெட்டிக்கா. number 1 is high power, number 2 is medium power, number 3 is low power. நம்ம எர்த்துக்கு சொல்லும் போது சொன்னோம் இட் இஸ் 0.47 காஸ் அப்படின்னு. நம்ம கிளினிக்கலி யூஸ் பண்ற மேக்னெட்ஸோட ஹை பவர் அப்படிங்கிறது 3000 காஸ் வரைக்கும் சார்ஜ் ஆயிருக்கும். மீடியம் பவர் அப்படிங்கிறது 150 காஸ். லோ பவர் ஐ மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது 1500 மீடியம் பவர் அண்ட் லோ பவர் இஸ் 150. இந்த 150 காஸ்ல இருக்கிற லோ பவர் மேக்னெட்ஸை we call as ENT மேக்னெட்ஸ். நம்ம வந்து அதை கண்ணுக்கு, ஃபேஸ்ல அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஏரியால கூட பயன்படுத்தலாம். ஹை பவர் மேக்னெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஓல்டு மாடல். இப்போ வந்து ரீசென்ட்லி வந்து வேற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேக்னெட்ஸ் கூட, பிளாஸ்டிக் லைக் அவுட்டர் இருக்கிற மாதிரி மேக்னெட்ஸ் கூட அவைலபிள். ஸோ 3000 காஸ் பவர் இருக்கிற ஹை பவர் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது, லோ பவர் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது ஐ மேக்னெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஜென்ரல் சார்ஜிங் ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது என்ன மாதிரி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 10 minutes அவங்களோட உள்ளங்கையில, ஹேண்ட்ஸ்ல, 10 minutes வந்து உள்ளங்கால்ல. ஸோ ஒரு 20 minutes அவங்க எவ்ரிடே அவங்களோட பாடியை மேக்னடைஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இட் ஒர்க்ஸ் ஆஸ் போத் ப்ரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ். ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரிவென்டிவா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது கியூரேட்டிவா ஒர்க் ஆகும். சப்போஸ் பேக் பெயின், குறிப்பா வந்து அப்டோமன் ரிலேட்டட் ப்ராப்ளம், இல்லை யூட்ரஸ் ப்ராப்ளம், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அப்டோமன்லையும் டைரக்டா வந்து மேக்னெட்ஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். ENT மேக்னெட்ஸ் வந்து ஐ டிசீசஸ்க்கு நீங்க ஐ மேல லொகேட் பண்ணிக்கலாம்.
ஹெட்ஏக் இருந்துச்சுன்னா ஃப்ரண்டல் ஹெட்ஏக்ல நீங்க ஃபோர்ஹெட்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சைனசைட்டிஸ் மாதிரி நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம சைட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுல ரெட் ப்ளூ ஆர் போல்ஸா? ஐஸ் மேம், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ப்ளூ கலர் இஸ் ஃபார் ரைட் சைட் ஆஃப் த பாடின்னு. நம்ம வந்து பை போல் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் வெரி சிம்பிள். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம நீங்க இந்த மேக்னெட்ல வந்து NRSL அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். N is north pole for right side, R. S is south pole for left side, so SL. இந்த எம்போஸ் ஆயிருக்கிற போர்ஷன் உங்க பாடியில டச் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நார்த் போலோட எனர்ஜி கிடைக்கும். அதனோட பேக் சைட் வந்து ஆப்வியஸா சவுத் போல் இருக்கும். அதை வந்து அவங்க ஸ்டிக்கர்ல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுமே வந்து நார்த் போலா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நார்த் போல் சைட் இன்னொரு மேக்னெட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கையிலுமே நார்த் போல் கிடைக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நீங்க ஒரு சிங்கிள் போல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஃபார் ஃபீவர், டெம்பரேச்சர் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க நார்த் போல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு கையிலுமே நார்த் போல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜென்ரலா நம்ம பண்ணிக்கும் போது ரைட் சைட்ல நார்த் போலும் லெஃப்ட் சைட்ல சவுத் போலும் நம்ம டச் பண்றோம். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஹேண்ட்ல ஒருத்தருக்கு பெயின் இருக்கு, ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கு, அவங்க பாடியோட ரைட் சைட்ல மட்டும் பெயின் சொல்றாங்க, இல்ல லெஃப்ட் சைட்ல மட்டும் பெயின் சொல்றாங்க. அப்போ நீங்க அப்பர் சைட்ல நார்த் போலும் லோவர் சைட்ல சவுத் போலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கேரக்டர்ஸ்ல பார்த்தோம். when we say north pole south pole, நம்ம மேக்னெட்ஸை எப்படி பாடியில அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சைட் யூஸ் பண்ணிக்கிறோம். அவுட்டர் சைட், ரைட் சைட், அப்பர் சைட், ஃப்ரண்ட் சைட், நார்த் போல், லோவர் சைட், இன்னர் சைட், லெஃப்ட் சைடு வந்து சவுத் போல் கொடுக்கணும். ஜெனரல் சார்ஜிங் சம்டைம்ஸ் வந்து லைன் பொசிஷன்ல பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு குயிக் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அட் அ டைம்ல ஒரு 5 மினிட்ஸ்ல கூட பாடியை குயிக்கா சார்ஜ் பண்ணலாம். ஸோ மேக்னெட்ஸ் வந்து ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இதை வந்து இண்டிவிஜுவலைஸ்டா ஒரே ஒரு முட்டியில மட்டும் ஒருத்தருக்கு பெயின் இருக்கு, இல்ல ஒரு ஸ்ப்ரைன் மாதிரி கீழே விழுந்து சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லோக்கலைஸ்ட் ஏரியால மட்டும் நம்ம மேக்னெட் கொடுக்கலாம். ஸோ அந்த காலோட அவுட்டர் சைட்ல நார்த் போலும் இன்னர் சைட்ல சவுத் போலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மேக்னடைஸ்ட் வாட்டர். ஸோ மேக்னடைஸ்ட் வாட்டர் பண்றதுக்கும் அதே சேம் ரூல் தான் மேம். தட் இஸ் ஒரு கண்டெய்னர்ல வந்து நீங்க இந்த மாதிரி கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ப்ரிஃபரபிளி நீங்க எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்லி 1 to 2 liters ஆஃப் வாட்டர். அதை இந்த மாதிரி ஓவராலா நீங்க ஒரு 8 hours சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாட்டர் வந்து மேக்னெட்டிக் வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து ரெகுலர் வாட்டர் கன்சியூம் பண்ற மாதிரி குடிக்க முடியாது. ஸோ நீங்க வந்து 30 to 60 ml ஒரு மெடிசன் மாதிரி தான் அதை கன்சியூம் பண்ணணும். அண்ட் எம்டி ஸ்டொமக்ல மட்டும்தான் அதை நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணணும். பிகாஸ் ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு மீலோட அந்த வாட்டரை கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கம்ப்ளீட் ஃபுட் மேக்னடைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால நமக்கு ப்ரிஃபரபிளி எம்டி ஸ்டொமக்ல மட்டும்தான் இது நம்ம அட்வைஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நீங்க சார்ஜ் பண்ண மேக்னெட்டை நீங்க ஒரு 2 to 3 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த 3 daysக்குள்ள நீங்க அந்த வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணல அப்படின்னா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கோ இல்ல நீங்க பாத் பண்றதுக்கோ நீங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆஸ் அக்யூபஞ்சர் டாக்டர் உங்களோட அந்த எனர்ஜி பாடி அண்ட் அந்த ஆரா கிளன்ஸ் ஆகுறதுக்கும் உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் வாட்டர் வந்து யூஸ் ஆகும். இன் ஜென்ரலாவே நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க கண்டெய்னர்ஸ்ல வந்து மேல கீழே அப்பர் அண்ட் லோவர் சைட்ல ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி சைட்லயும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சைட்ல நார்த் அண்ட் ஒரு சைட்ல சவுத் வைக்கும் போது அந்த சார்ஜ் மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து பைபோலா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரீட்மெண்ட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரீட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து ரெடிலி அவைலபிள் இந்த மார்க்கெட்ஸ். அது வந்து ஸ்கொயர் மேக்னெட்ஸ், ரிங் மேக்னெட்ஸ்னு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 100 to 200 தான். இட் இஸ் வெரி லோ இன் பவர். ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்க்கும் ஸ்டாட்டிக் மேக்னெட்ஸ்க்கும் வந்து பவர்ல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். பிகாஸ் ஸ்டாட்டிக் ஆர் பெர்மனன்ட் மேக்னெட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் மேக்னெட். இப்போ நீங்க 3000 காஸ்ல நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, அந்த மேக்னெட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் ஒரு இடத்துல. எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் அப்படி இல்லை. நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த பிளக் பண்ணீங்கன்னா அது மேக்னெட்ஸா கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் கேட்ஜெட் போல இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்ஸ் வந்து எங்க அஃபெக்டட் பார்ட்ஸ் இருக்கும் நீங்க அதுல வச்சுக்கலாம். அந்த மேக்னெட்டிக் வாட்டர்ஸ் எல்லாம் கூட நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் மேல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutesல குயிக்கா சார்ஜ் பண்ணிக்கலாம்.
எதனால இந்த அளவுக்கு குயிக்கா எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது 50 waves per second அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு 1 minute வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 waves வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நீங்க ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு லோ பவர் ஸ்டாட்டிக் மேக்னெட்டை நீங்க கிட்ட கொண்டு போனீங்கன்னா யூ கேன் ஃபீல் தி வைப்ரேஷன். ஏன்னா அது நார்த் போல் வரும்போது நார்த் போல ரிப்பல் பண்ணும், சவுத் போல் வரும்போது அட்ராக்ட் பண்ணும். இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப குயிக்கா நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செகண்ட்லயே 50 waves 50 சைக்கிள்ஸ் வருதுனால நீங்க கிட்ட மேக்னெட்ஸ் கொண்டு போகும்போது யூ கேன் ஃபீல் த வைப்ரேஷன். அட்ராக்ட் அண்ட் ரிப்பல் அப்படிங்கிறது அவ்வளோ குயிக்கா அவ்வளோ ஃபாஸ்டா நடக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஒரு அஃபெக்டட் ப்ராப்ளம் இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா மேக்னெட்ஸ் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸை டைரக்டாவே நீங்க அந்த இடத்த டச் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற பெயின், ஜாயின்ஸ், போன் ஃப்ராக்சர் இது போல பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் கொடுக்கலாம். 15 to 45 minutes duration, நீங்க twice or thrice a day depending on the nature of the disease. பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேக்னெட்டோதெரபி இஸ் ஹைலி சப்போர்ட்டிவ். ஸோ வலி குறையறதுக்காக நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 times அக்யூபஞ்சர் பண்றீங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்க வர சொல்றீங்க அப்படின்னா நீங்க மேக்னெட்ஸையும் சப்போர்ட்டிவா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பெயின் நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சியும் நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ வித் திஸ் உங்களோட மேக்னெட்டோதெரபி ரிலேட்டட் பேசிக் டீடைல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களோட டவுட்ஸ் இதுல இருக்கிற மற்ற பிரச்சனைகள், ஐ மீன் டியூரேஷன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட், எந்த சைட் நீங்க எந்த ப்ராப்ளம்க்கு சூஸ் பண்ணிக்கணும், இந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்க இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓவர் டு டாக்டர் நவ். ஓகே சார் ஆடிபிள். எஸ் சார். இப்போ நீங்க அந்த மேக்னெட்ஸ்ல வந்து அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அதுல நீங்க பார்த்தது வந்து 3000 காஸ் மேக்னெட்ஸ். 3000 காஸ் மேக்னெட்ஸ் வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி பவர் அதுதான். ஸோ 12 வயசுக்கு மேலே இருக்கிற யாருக்கு வேணாலும் நீங்கள் அந்த மேக்னெட்ஸை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் சார்ஜிங். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் உங்கள் கிளினிக் வராங்க, உங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 minutes அவங்க வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் அந்த பேஷண்ட் வெயிட்டிங் ஏரியாவில் ஒரு செட்டப் ஆஃப் மேக்னெட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கனாலே அவங்க வந்து ஒரு 10 minutes 15 minutes அந்த மேக்னெட்ஸ் மேலே காலை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கிளினிக் ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் போடுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுற அந்த டைம்லேயே அவங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜ் கிடைச்சிடும். அடுத்தது ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப பெயின் சஃபரிங்கில் இருக்காங்க, ஒரு ரொமாட்டிக் பெயின் இருக்குது, முட்டி வலி தாங்க முடியாமல் இருக்குது, ஃப்ரோசன் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், டியூரிங் த ட்ரீட்மெண்ட்டே கூட வந்து நீங்கள் அந்த மேக்னெட்ஸை மேக்னெட் பெட்டில் கவுச்சில் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போ பொதுவாக இப்போ என்னோட கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட் டேபிள்லேயுமே வந்து ஒரு செட் மேக்னெட்ஸ் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ பேஷண்ட் வந்து படுத்த போதே அவங்க காலில் வந்து அந்த 2 மேக்னெட்ஸ் அவங்க கால் கிட்டே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இயல்பாகவே ஒரு மேக்னெட்டிக் சார்ஜ் நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய பாடியில் இருக்கிற ஒரு செல்லுமே வந்து மேக்னெட். அதில் வந்து நார்த் போல் சவுத் போல், தட் இஸ் இன் அண்ட் யாங்கோட அந்த ஒரு கேரக்டரோட தான் ஒரு செல்லும் நம்ம உடம்புல இருக்கு. இந்த சார்ஜ் வந்து நமக்கு கிடைக்க கிடைக்க நேச்சுரலாகவே பல விஷயங்கள்லேருந்து நாம் ரிலீவ் ஆயிடுறோம். அதனால ஒரு மேக்னெட்டிக் சார்ஜ் அலாங் வித் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இஸ் எ மஸ்ட். ஸோ மேக்னெட்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத டாக்டர்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு செட் மேக்னெட் வாங்கி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அலாங் வித் அக்யூபங்க்சர் நீங்கள் மேக்னடைஸ் சார்ஜும் கொடுக்கும்போது யூ கேன் ஃபீல் தி டிஃபரன்ஸ் இன் தி ரிலீஃப். பேஷண்ட்ஸ்க்கு வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு செட் மேக்னெட் வாங்கி அவங்க வீட்லேயே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தே கேன் ரெடியூஸ் தி ஃப்ரீக்குவன்சி, அந்த ட்ரீட்மெண்ட்டோட ஃப்ரீக்குவன்சியை அவங்க குறைச்சிக்க முடியும். ஃபாலோ அப் மெயின்டெனன்ஸுக்கு வந்து இந்த மேக்னெட்ஸே அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஸோ 3000 காஸ் அப்படிங்கிறது ஒரு அடல்ட் பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பவர். ஒரு 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 1500 காஸ்ட்டில் வந்து ஒரு மீடியம் லெவல் மேக்னெட் அவைலபிளாக இருக்குது. அந்த மேக்னெட் ப்ரிஃபரபுளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த மேக்னெட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாத இடம் அப்படிங்கிறது என்னென்னா டைரக்ட்லி ஓவர் தி ஹார்ட் அண்ட் ஃபேஸ் ஏரியா. நான் சொல்கிறது அந்த 3000 காஸ் அந்த பவர் உள்ள மேக்னெட்டை வந்து நீங்கள்
இருதய பகுதிக்கு டைரக்டாக மேலேயும் முகத்திலேயே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த இஎன்டி மேக்னெட்னு சொன்னோம் இல்லையா, ஐ மேக்னெட்ஸ்னு சொல்கிற அந்த 150 காஸ் பவர் உள்ள மேக்னெட்ஸை நீங்கள் ஃபேஸில், கண்ணில், தொண்டையில், பல்வலி இருந்தால் எங்கே வலிக்குதோ அந்த லொக்கேஷனுக்கு மேலே அப்படிலாம் நீங்கள் பரவலாக ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து டைம் லிமிட்டேஷனும் தேவையில்லை. when you use this 3000 gauss magnet 15 to 30 minutes வந்து நீங்கள் அந்த மேக்னெட்டை ஒரு டைமில் யூஸ் பண்ணலாம். வலி அதிகமாக இருக்குது, ரிப்பீட்டடாக தேவைப்படுது அப்படின்னா 2 தடவையோ 3 தடவையோ கூட ஒரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் எ ஸ்ட்ரெச் முதல்ல வந்து 15 to 30 minutes நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர், மேக்னெட் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா. ஸோ தீஸ் ஆர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு டூ மேக்னெட்டோதெரப்பி. மேக்னடைஸ்டு வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் வந்து மேக்னடைஸ்டு வாட்டர் வந்து ஒரு அற்புதமான மருந்து. இந்த வாட்டரில் நீங்கள் ஒரு தண்ணியை ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிங்கன்னா அது மேக்னடைஸ்ட் வாட்டராக மாறிடும். மேக்னடைஸ்ட் வாட்டராக மாறின பின்னால் பார்க்கும்போது நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது, அதனுடைய மோலிகூல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை நீங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணால் தான் அந்த வாட்டரோட பேட்டர்ன் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஒன்ஸ் வாட்டரை வந்து மேக்னடைஸ் பண்ண பின்னால் அந்த வாட்டரை வந்து நீங்கள் மருந்து மாதிரி தான் பயன்படுத்தணும். 60 ml 60 ml ஆஃப் வாட்டர் பிஃபோர் ஃபுட் 3 times a day எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு அல்சர் இருக்கலாம், இன்டர்னலாக எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கலாம், பிளட் டாக்ஸின்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் மேக்னடைஸ்டு வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் பேஷண்ட்டுக்கு வந்து மேக்னெட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள மேக்னடைஸ் வாட்டர் சார்ஜ் பண்ணி அவங்கள குடிக்க சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பிலோ 12 years 30 ml ஆஃப் மேக்னடைஸ்டு வாட்டர் நீங்கள் கொடுக்கலாம். ஈவன் இன்ஃபென்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கூட ஒரு டீஸ்பூன் மேக்னடைஸ்டு வாட்டர் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஜென்ரலாக நீங்கள் எந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னாலும் அந்த பிரச்சனைக்கு அது ஹெல்ப் பண்ணும். தீஸ் ஆர் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபாலோ மேக்னெட் தெரப்பி. ஸோ வேற உங்களுக்கு டாக்டர் இப்போ மார்க்கெட்ல வந்து விதவிதமா மேக்னெட் அந்த நீட் கேப் அது இது எல்லாம் கிடைக்கிறது இல்லையா? ஹவு டு வி நோ தட் இட் இஸ் அதெல்லாம் ஓகேயா இல்ல இது மாதிரிதான் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது இது இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. மேக்னடைஸ்டு அப்பேரட்டஸ் நிறைய இருக்கு. இப்போ ஹெட் பெல்ட்டு, அப்புறம் ஐ பெல்ட்டு, அப்புறம் வந்து ஒபிசிட்டி பெல்ட், இந்த மாதிரி நிறைய பெல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீ பெல்ட், இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மேக்னெட்ஸ் வந்து ஒரு பெல்ட் ஷேப்பில் வந்து அவங்க அந்த மேக்னெட்ஸை சின்ன சின்ன மேக்னெட்ஸை அடுக்கி அதை ஒரு காலை சுற்றி நம்ம வேர் பண்ணுற மாதிரி இல்லை வயிற்றை சுற்றி வச்சுக்கிற மாதிரிலாம் பேட்டர்ன் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் செயின்ஸ் இருக்குது, மேக்னெட்டிக் பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, மேக்னெட்டிக் ஸ்பெக்டக்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் ஒரு ஜென்ரல் மேக்னெட்டிக் சார்ஜ் பண்ணிக்கிறது வந்து டெஃபினெட்லி சஃபிஷியன்ட். இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உணர்ந்த விஷயம். அதனால தான் நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சின்ன சின்ன மேக்னெட்ஸை பெல்ட்டாவோ செயினாவோ பிரேஸ்லெட்டாவோ நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட 15 to 30 minutes இந்த மெயின் மேக்னெட்ஸில் நீங்கள் உங்களை சார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா எல்லா பிரச்சனையும் சரியாகும். இப்போ உதாரணமாக நீங்கள் உங்கள் கண்ணில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஐ மேக்னெட் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. ஆனால் அதை விட இந்த ஜென்ரல் சார்ஜிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இதனோட காஸ் பவர் வந்து 3000, ஐ மேக்னெட்டோட பவர் வந்து 150. ரெண்டாவது வந்து அதை நீங்கள் வந்து எந்த நேரமும் நீங்கள் அதை வந்து இப்போ படுக்கும்போது தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும், அல்லது நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் தான் அதை யூஸ் பண்ண முடியும். பட் மேக்னடைஸ்டு வாட்டர் இன்டேக் அண்ட் ஜென்ரல் மேக்னடைசிங் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து எனி டைம் யூ கேன் டூ. நீங்கள் சாதாரணமாக ஒரு வீட்டில் உட்காந்துருக்கும் போதோ, டிவி பார்க்கும்போதோ, நியூஸ் பேப்பர் படிக்கும்போதோ நீங்கள் வந்து மேக்னெட்ஸை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேக்னடைஸ்டு வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது வந்து வெரி பவர்ஃபுல். ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரல் சார்ஜ் பண்ணிக்கல, மேக்னடைஸ்டு வாட்டர் மட்டும் என்னால் குடிக்க முடியுதுன்னா கூட இட் வில் கிவ் அ ப்ராப்பர் சப்போர்ட். ஸோ சின்ன சின்ன அந்த அப்பேரட்டஸ்லாம் நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதை விட இது சக்தி வாய்ந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பெல்ட் வாங்கணும், ஒரு பிரச்சனைக்கு ஒரு மேக்னெட்டிக் அப்பேரட்டஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை.
ஒரே செட் மேக்னெட் இருந்தால் நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் அதை பயன்படுத்திக்க முடியும். ஒரு 3000 காஸ் மேக்னெட், இன்னொன்று வந்து அந்த இஎன்டி மேக்னெட் 150 காஸ் மேக்னெட். ஓகேடா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னா நம்ம ஸ்டிமுலேட்டர் மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படி மேக்னெட் அப்படிங்கிறது வந்து ஒரு காப்பர் காயில். அது வந்து ஒரு ரிங் ஷேப்ல இருக்கும் அல்லது பாக்ஸ் ஷேப்லலாம் இருக்கும். அது எதுக்குன்னா கிளினிக்கல் யூஸ்க்கு அதை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அதில் வந்து பைபோல் அவுட்புட் தான் வரும் எலக்ட்ரோ மேக்னெட்டில். நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே வரும். அதில் வந்து நீங்கள் சிங்கிள் போலாக நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது எலக்ட்ரோ மேக்னெட்டை. ரெண்டாவது ஒரு பெயின் கண்டிஷனில் சஃபரிங்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக் மேக்னெட்டை யூஸ் பண்ணுறதை விட ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை யூஸ் பண்ணும்போது அதனுடைய எஃபிகசி வந்து நல்லாயிருக்கும். ஸோ கிளினிக்கல் பர்பஸ்க்கு வந்து நம்ம அதை அந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த மாடல் மேக்னெட்டை நீங்கள் வந்து ஒரு முட்டிக்கு சுற்றி வச்சாலோ இல்லை எங்கே வலி இருக்கோ அந்த பாகத்தில் வச்சாலோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் வந்து இந்த ஸ்டாட்டிக் மேக்னெட்டோட ஃபோர்ஸை விட அதிகம்ன்றதுனால உங்களுக்கு ஒரு பெயின் ரிலீஃப் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். அதர்வைஸ் இந்த ஹை பவர் மேக்னெட்டே வந்து நமக்கு போதுமானது. சாதாரண நிலைகளில் இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க காமிச்ச மேக்னெட்ஸ் எங்க கிடைக்கும்? அது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயே கிடைக்கும். சென்னையில் கூட வந்து நிறைய ஷாப்ஸில் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் அக்குபஞ்சர் நீடில் வாங்குற சப்ளையர்ஸ் கிட்ட கூட கிடைக்குது. எல்லா இடத்துலையுமே இப்போ அவைலபிளாக இருக்கு. எப்படி எப்படி பேர் எப்படி சொல்லி கேட்கணும் அதுக்கு? How do we order for it? நீங்க நெட்லயே வந்து மேக்னெட்னு போட்டீங்கனாலே ஹீலிங் மேக்னெட்ஸ் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல வந்து ஃபிளிப்கார்ட்ல அமேசான்ல எல்லாத்துலயுமே இருக்கு, இப்போ அவைலபிளா இருக்கு. டாக்டர் இதோட ஆத்தென்டிசிட்டியை நம்ம எப்படி செக் பண்ண முடியும்? எது என்ன மேக்னெட்டோட இது வந்து அந்த 3000 காஸ் அந்த மாதிரி நம்ம செக் பண்றது? ஆமா இல்ல நீங்க அது வந்து நீங்க அந்த காஸ் மீட்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அந்த வால்யூமை செக் பண்ணிக்கலாம். காஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம எப்படி எலக்ட்ரிக் பவரை வந்து வோல்ட்ல சொல்றோமோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் பவரை வந்து நம்ம காஸ் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல குறிப்பிடுறோம். அதுக்கான அந்த காசோ மீட்டர் இருக்கு. அதை வாங்கி நீங்க ஒரு மேக்னெட்டோட பவர் எவ்வளவு இருக்குதுன்றதை நீங்க செக் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹீலிங் பர்பஸ்க்காகவே இந்த மேக்னெட்ஸை செய்யறாங்க இல்லையா, அவங்க அதுக்காக தான். இப்போ there are natural magnets இருக்கு, artificial magnets இருக்கு, அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் இருக்கு. there are 3 types of magnets. நேச்சுரல் மேக்னெட்ல வந்து எவ்வளவு பவர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்னு வரும்போது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை மட்டுமே பயன்படுத்த முடியும். பிகாஸ் 3000 காஸுக்கு மேலே உள்ள பவர் மேக்னெட்ஸை வந்து ஒரு ஹியூமன் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் ஒரு அந்த ஹீலிங் மேக்னெட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்ன காஸில் மேக்னெட் வேணுமோ அந்த பவர் காஸ் உள்ள மேக்னெட்டை நீங்கள் வாங்க முடியும். பட் இப்போ நார்மலாக கிடைக்கிறது வந்து 3000 காஸ் மேக்னெட்ஸ் ஃபார் அடல்ட்ஸ், 1500 காஸ் மேக்னெட்ஸ் ஃபார் சில்ட்ரன், அண்ட் low power magnet for eye problem or tonsillitis, or you can use the magnet in the face. Okay, thank you. Okay. Where? டாக்டர் ஹலோ காஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு இருக்கும்? லைக் வாட் இஸ் தட் we can expect? காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 ரூபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 750 to 1000 ரூபீஸ் இருக்கலாம். It depends. 3000 காஸ். ஆமா 3000 காஸ் மேக்னெட். அதை விட மற்ற பவர் மேக்னெட்ஸ் வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். இந்த ஸ்மால் மேக்னெட்ஸ்லாம் வந்து 100 to 200 ரூபீஸ் இருக்கும். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி காஸ்ட். அப்புறம் இந்த மேக்னெட்ஸ் வந்து இப்போ உதாரணமா நீங்க வந்து இந்த மேக்னெட்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்டோர் பண்றது வந்து வுடன் டேபிள்ல ஸ்டோர் பண்றது பெட்டர். பிகாஸ் அந்த சார்ஜ் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். இப்போ வந்து ஒரு அயன் டேபிள்லேயோ இல்லை ஃப்ளோர்லேயோ வச்சிங்கன்னாக்கா அந்த மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிடும். அதனால் கீப் த மேக்னெட்ஸ் இன் தி வுடன் டேபிள். அப்புறம் அந்த மேக்னெட்ஸை வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போகாமல் டிவி, மொபைல் ஃபோன், அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கிட்ட அந்த மேக்னெட்ஸை நீங்கள் வைக்கக்கூடாது, தனியாக வைக்கணும். மற்றபடி வந்து 2-3 செட் ஆஃப் மேக்னெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வச்சிங்கன்னாலும் அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அந்த பவர் வந்து லாஸ் ஆகிடும்.
இந்த காசோமீட்டர் இல்லாம அதுக்கு பவர் எவ்வளவு இருக்குன்னு மீன் இருக்கா இல்ல எம்டி ஆயிட்டான்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அது கூட அந்த மேக்னெட்ல வந்து நீங்க ஒரு செட்டப் ஆஃப் மேக்னெட்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு மேக்னெட் அப்படிங்கிறது நார்த் போலும் இருக்கும் சவுத் போலும் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு செட் கிடைச்சாதான் நீங்க ஒரு பக்கம் நார்த் போல் இன்னொரு பக்கம் சவுத் போல் யூஸ் பண்ண முடியும்ன்றதுனால பேர் ஆஃப் மேக்னெட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 2 மேக்னெட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஃபோர்ஸ், ரிப்பல்லிங் ஃபோர்ஸ் அல்லது அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து வச்சு அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையான்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த மேக்னெட் கிட்ட நீங்க ஒரு சின்ன ஒரு இரும்பை கொண்டு போனீங்கனாலே அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பொறுத்து மேக்னெட்டிக் பவர் இருக்கா இல்லையான்றதை நீங்க புரிஞ்சுக்கலாமே. ஸோ மீட்டர் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த 2 மேக்னெட்டை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்ப நீங்க நார்த் போல் டு நார்த் போல் என்ன பண்ணும்? அதை 2 கீழே வச்சு மூவ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெngth டிஃபரன்ஸ் ஆமா ஈஸியா நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். டாக்டர் ஒரு டவுட் சார் டாக்டர். நீடில் பண்ணிட்டு மேக்னெட் வைக்க முடியுமா டாக்டர்? இப்போ நீடில் பண்ணும்போதே மேக்னெட் வைக்கலாம். இல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நீங்க ஒரு கிளினிக் வச்சிருந்தீங்கன்னா பேஷண்ட் வெயிட்டிங் ஹால்லயே நீங்க மேக்னெட் கால்ல வச்சிடலாம் ஜெனரல் சார்ஜிங். இல்ல அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு முட்டியில ரொம்ப வலி இருக்கு அப்படின்னா நீங்க நீடில் பண்ணி இருக்கும் போதே டியூரிங் த ட்ரீட்மெண்ட்டே நீங்க அந்த மேக்னெட்டையும் கூட அலாங் வித் தி ட்ரீட்மெண்ட் மேக்னெட் சார்ஜும் நீங்க கொடுக்கலாம். இதுல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பேஷண்ட் வந்து பெயின்ஃபுல்லா இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு நார்த் போல் வந்து கொடுக்கணும் டு ரிடியூஸ் த பெயின். ஏன்னா இந்த நார்த் போல் சவுத் போலோட கேரக்டர்ஸ் நீங்க பாத்தீங்க இல்லையா? நார்த் போல் ரெடியூசஸ் த பெயின். ஸோ அந்த நார்த் போல் எஃபெக்ட் வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆனால் அதே பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா பைபோல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நார்த் போல் ஒரு பக்கம், சவுத் போல் ஒரு பக்கம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற முட்டியினுடைய ரைட் சைடில் நார்த் போல், லெஃப்ட் சைடில் சவுத் போல், இல்லைன்னா அப்பர் சைடில் நார்த் போல், பாட்டம் சைடில் சவுத் போல். இந்த காம்பினேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை மேக்னெட்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டாவது, இந்த போல்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ பிரான்ஸ், ஜப்பான்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நாம எதை நார்த் போல்னு சொல்றோமோ அதை அவங்க சவுத் போல்னு சொல்றாங்க. பிரான்ஸ், ரஷ்யா, ஜப்பான் இந்த 3 கண்ட்ரில நாம நார்த் போல் அப்படின்னு பயன்படுத்துறத அவங்க சவுத் போலா யூஸ் பண்றாங்க. அதனால வந்து இப்ப நம்ம ஃபாலோ பண்றது வந்து ரைட் சைடு நார்த் போல், லெஃப்ட் சைடு சவுத் போல். அப்புறமா டாக்டர் கப்பிங்ல வந்து அந்த ப்ளூ கலர் ரெட் கலர் இருக்கு, அதுல கப்ஸ்ல எல்லாம் மேக்னெட் அட்டாச் பண்ணி தான் வருமா டாக்டர்? வாட்எவர் ரெட் ப்ளூவா இருக்கு. ஆமா ஆமா, சில கப்ஸ்ல வந்து மேக்னெட் அட்டாச் பண்ணி வந்து அதை கலர்ல அவங்க மார்க் பண்ணி அனுப்புவாங்க. எப்பவுமே வந்து ப்ளூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நார்த் போல், ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சவுத் போல். பிகாஸ் ப்ளூ கலர் வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? அதனால அவங்க அந்த ப்ளூ கலரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹாட்னஸ்க்காக வந்து அவங்க ரெட் கலர் வந்து சவுத் போல் சொல்றாங்க. சரி, இப்போ நர்கிஸ் முதல்ல சொன்னாங்க இல்லையா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹெவி டெம்பரேச்சர் இருக்கு, நீங்க வந்து ஒரு டூ 14 ட்ரிபிள் வார்மர் 3 இல்ல ஏதோ சில பாயிண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அவங்க 2 உள்ளங்கையிலேயே நார்த் போல் மேக்னெட் கொடுத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் வந்து உடனே குறையும். நீங்க இந்த ஜெனரல் சார்ஜிங் அப்படிங்கிறது 2 கையில மட்டுமே கொடுக்கலாம், இல்ல 2 கால் பக்கத்திலேயே வச்சிடலாம். மேக்னெட்டை வந்து அந்த பேஷண்ட் டச் பண்ணிக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. பிகாஸ் மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் வந்து நம்ம உடம்பை ரிசீவ் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் மேக்னெட்டிக் வேவ்ஸை ரிசீவ் பண்ணும். ஸோ நோ நீட் டு டச் பிசிக்கலி, பக்கத்துல இருந்தாலே கூட போதும். இனி டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கலாம். என்னங்க டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் திஸ்? அதான் டெமான்ஸ்ட்ரேஷன் தான். நீங்க பிக்சர்ஸ் பாத்தீங்க இல்லையா, மேக்னெட்ஸ் எப்படி படம் பாத்தீங்களே? ஓகே, தட்ஸ் ஆல். ஆமா, இப்போ வந்து வேற any other way of treatment இவ்ளோ பண்ணா போருமா as a magnetic therapy? புரியல, என்ன கேக்குறீங்க? இல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் லைக் நீங்க சொன்ன அளவு இவ்ளோ பண்ணா போருமா, இன்னும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இருக்கா கேட்டேன். இல்ல, இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? எது இல்ல இதுல? இப்ப நான் சொன்னதுல வந்து ஏதாவது இல்லன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? கேளுங்க, எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இல்ல ஜெனரலா இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க ஃபார் பெயின் இந்த மாதிரி அப்படினு. ஆமா, அதாவது ஸ்கோப் இருக்கா ஸ்பெசிஃபிக் டிசீஸ்க்கு அப்படிலாம்? ஆமா, இப்போ வந்து இப்போ மேக்னெட்டினுடைய கேரக்டர் என்ன, அதை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நீங்க எதுக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம், எனி கண்டிஷன் நீங்க பயன்படுத்தலாம். நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லுங்க, நான் அதுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். ஹலோ டாக்டர். ஓகே, ஹலோ. இப்போ மேக்னெட்ஸ் வந்து நார்த் போல் வந்து
அப்பர் சைட் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஷோல்டர் பெயின் இருக்கு, ஒரு கை முழுசும் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கையில வந்து அப்பர் சைடில் நார்த் போலும், பாட்டம் சைடில் சவுத் போலும் வச்சிடணும் நீங்கள். ஒரு கையில் மட்டும் வலி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ அப்போ அந்த பெயின் வந்து அவங்களுக்கு ஈஸியாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஒரு லெக் ஜாயிண்ட்ல பெயின் இருக்குது, ஸோ யூஸ் நார்த் போல் ஆன் தி ரைட் சைட், சவுத் போல் ஆன் தி லெஃப்ட் சைட். இப்போ ஒருத்தருக்கு வயிற்று வலிக்குது, ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து வயிற்றுலேயே நீங்கள் பேங்க் வச்சிடலாம். ஒரு ரைட் சைட் ஆஃப் தி பாடி நார்த் போல், லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடி சவுத் போல். இல்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் வந்து ஒரு ப்ரிவென்ஷனுக்காக யூஸ் பண்ண போறேன், பியூட்டிஃபுல். நீங்க வந்து கால்ல 2 கால்லயும் 2 மேக்னெட் வச்சுட்டு உட்காந்துக்கலாம். இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு நான் அனுப்புவேன். இப்போ ஐ மீன் இந்த செஷன் முடிஞ்சதுனால ஐ வில் ஃபார்வர்ட் தி ஸ்லைட்ஸ் அண்ட் திஸ் வீடியோ கிளிப் டு யூ. வேற அதாவது நீங்க கேளுங்க, நீங்க இப்போ எப்படி பயன்படுத்தணும் கேட்க apart from pain management, like Doctor, 1 minute. Madam, 1 minute. hello, எஸ் சொல்லுங்க. okay, pain management தவிர்த்து வேற டிசீஸ் லைக் பார்க்கின்சன்ஸ், டயபெட்டிஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா நீங்க ஏ டு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ அதான் இப்போ வந்து ஜெனரல் சார்ஜிங் தான் நீங்க கொடுக்கணும். இப்போ பெயின் கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு தெரியும், ஸோ அதுக்கு நீங்க 2 பக்கம் 2 மேக்னெட் பிளேஸ் பண்ணிடுறீங்க. ஜென்ரலா எனக்கு வந்து பார்க்கின்சோனிசம் இருக்கு, பேராலிட்டிக் ஆயிடுச்சு, அல்சர் இருக்கு, வேற மாதிரி இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நீங்க நார்த் போல் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இட் ரெடியூசஸ் தி growth இல்லையா? அந்த ஏரியா ஆஃப் கேன்சர்ல யூஸ் பண்ணணுமா நார்த் போல்? இல்ல நீங்க ஜெனரல் சார்ஜிங் கொடுக்குறீங்க இல்லையா? ஓகே, தட் அதுல கேன்சர் செல்ஸ் வந்து growth ஆகுறதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் நார்த் போல். சோ 2 கையும் நார்த் போல் வச்சுட்டு அவங்க எஸ், கையிலேயே வச்சுக்கலாம், காலில் கூட வச்சுக்கலாம். பேஷண்ட் வந்து ஸ்டேபிளா இல்ல, அவங்க கையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னா 2 கால்லயும் 2 மேக்னெட்டை வச்சுட்டுங்க, அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். லைக் டயபெட்டிஸ் கேஸ்ல எல்லாம் டயபெட்டிக்ல வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க இன்சுலின் செக்ரீஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா, டயபெட்டிஸா இருந்தாக்கா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுக்கு. ஆனா இதுல நீங்க சில விஷயங்கள் என்ன பண்ணணும்னா, சிங்கிள் போல் டிசைன் பண்றதை விட பைக் கொடுக்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல அடிபடுதுன்னு வைங்க, அந்த இடத்துல இருக்கிற வீக்கம் குறையணும், அந்த இடத்துல இருக்கிற ரணம் காயம் ஆறணும். அப்படின்னும் போது உங்களுக்கு அங்க வந்து 2 போலோட தன்மையும் தேவைப்படும். பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சவுத் போல் தேவைப்படும், பெயின் குறையிறதுக்கு நார்த் போல் தேவைப்படும் இல்லையா? ஓகே ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அங்கெல்லாம் பைபோல் சி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். ஓகே, அதனாலதான் நான் என்ன சொல்றேன், பேஷண்ட்டுக்கு வந்து சிங்கிள் போல் என்னால டிசைட் பண்ண முடியல, இது வந்து நார்த் பண்ணலாமா சவுத் பண்ணலாமான்னு குழப்பமே வேணாம், எந்த கண்டிஷன்லயுமே வந்து நீங்க பைபோல் ட்ரீட்மெண்ட்டே கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு இடம் அடிபட்டு இருக்கு, வீங்கி இருக்கு, இப்போ ஏன் ரொமாட்டிசமே எடுத்துக்கங்களேன், ஒரு ரொமாட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் குறையணும், அந்த ஏரியாவுக்கு வந்து அதிகமான பிளட் ஃப்ளோ வரணும், இது 2மே நடக்கணும்னா நீங்க பைபோல் கொடுக்கறது தான் நல்லா பலன் தரும். இன்சுலின் செக்ரீஷனுக்கு எப்படி கொடுப்பீங்க மேக்னெட்? இல்ல பைபோல் கொடுத்துருங்க. பைபோல்னா நார்மல் ஆமா இப்போ ஆமா இப்போ ஏன்னா இன்சுலின் செக்ரீட் ஆகணும், செல்ஸ் ஜெனரேட் ஆகணும் இல்லையா? ஆமா, அப்ப நீங்க பைபோல் தான் கொடுக்கணும். பைபோல் மேக்னெட் தான் நான் அட்வைஸ் பண்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். 2 கை கால் வச்சிட்டு நீங்க உட்கார்ந்தா அதுவே that plus magnetic water should take care of all the problems. Of course. இப்போ ஒண்ணும் இல்ல மேடம், இப்போ உங்க உடம்புல வந்து ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்த ஓட்டம் இருக்கு, ரத்தத்துல அயன் இருக்கா? ஆமா. மேக்னெட் வந்து அயனை அட்ராக்ட் பண்ணுமா? கரெக்ட். அப்போ நீங்க ஒரு பக்கம் நார்த் போல் ஒரு பக்கம் சவுத் போல் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்போ உங்க பிளட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? பிளட்ல இருக்கிற அயனை மேக்னெட் அட்ராக்ட் தானே பண்ணும். ஆமா. சோ அப்போ நீங்க நார்த் போல சவுத் போல வைக்கும்போது the entire body, your blood flow circulation improves. Okay. So that is the main concept. அதனால தான் நான் என்ன சொல்றேன், நீங்க சின்னதா மேக்னெட்டிக் apparatus வாங்கி கண்ணுக்கு ஒண்ணு, கழுத்துக்கு ஒண்ணு, கைக்கு ஒண்ணு, காலுக்கு ஒண்ணு போடாம ஜெனரல் மேக்னெட் வாங்கி இந்த மாதிரி நீங்க சார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா your entire body
வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும், எனர்ஜைஸ் ஆகிடும், மேக்னெட்டிக் சார்ஜ் ஆகிடும். வாட்டர் சார்ஜிங் ஷுட் பி ஓவர் நைட்டா? வாட்டர் வந்து 1 night வில் டூ. இப்போ நீங்க நைட் மேக்னெட் வச்சுட்டீங்க, மினிமம் ஒரு 8 hours இருந்துச்சுன்னு வைங்க, அந்த வாட்டர் மேக்னடைஸா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்க மருந்து மாதிரி பயன்படுத்தணும். 60 ml ஆஃப் வாட்டருக்கு மேல குடிக்க கூடாது. பிஃபோர் ஃபுட் 3 times ஒரு நாளைக்கு குடிக்கணும். How much before food? How much time before food? 30 minutes before food. Okay. So the glass bottle தான் யூஸ் பண்ணணுமா அதுக்கு? ஆமா, glass அதாவது glass bottles are better, or I can say glass bottles தான் வந்து பெஸ்ட். ஏன் மெட்டல் வேணாம்னா நான் அட்ராக்டிவ் மேக்னெட் மெட்டல்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து காப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க யூஸ் பண்ற மெட்டல் வந்து மேக்னெட் அட்ராக்ட் பண்ணாத மெட்டலா இருக்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாக்டர். மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடாது நீங்க யூஸ் பண்ற மெட்டல். Doctor, in Amazon, I see 20,000 Gauss magnets available for acupressure. Sir, actually, the human-friendly power is 3,000 Gauss. Okay. If we are buying 20,000, it will create any problem? Yes, definitely it will create some problem. See, according to acupuncture, எதுவுமே வந்து நம்ம வந்து excess is also a problem. So, இப்போ நாங்க வந்து சூப்பர் பவர் மேக்னெட்ஸ் கூட வேணாம்னு தான் சொல்றோம், because 3,000 Gauss is ideal for human purpose. Can we get a set of magnets from you by courier? It is already available. If you want, I can send it, no problem. I can send it. But it is easily available all over. Okay. You do one thing, you contact Fatima, she will organize for you. Okay, doctor. டாக்டர், இப்போ ஃபுட் ஸ்ப்ரெயின் அப்படின்னா லைக் அப்பர் லோவர் இருக்கு இல்லையா, லைக் எப்படி அது வைக்கிறது, லைக் ஸ்ப்ரெயின் இது பண்ணணும்னா நர்கிஸ் மேடம் டோல்ட் மேல கீழ அப்படின்னு சொன்னாங்க. அதான் மேடம், எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பு இருக்கிற இடத்துக்கு மேல நார்த் போல். நார்த் ஆல்வேஸ் டாப் இல்லையா, அப்பர் சைடு நார்த் போல், அதே மாதிரி பாட்டம் சைடு சவுத் போல் வைங்க. இன்னொரு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. இந்த ரெண்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க மேக்னெட்டை வந்து பிளேஸ் பண்ணலாம். எஸ், இப்போ அந்த பெட்ஸ் பிளான்ட்ஸ் இதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்ஸை மேக்னடைஸ் பண்ணி அதை விதைக்கும் போது அது அவுட்கம் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் ரிசர்ச். இப்போ வந்து நீங்க நெல் விதைக்கிறீங்க, அந்த விதை நெல்லை வந்து மேக்னடைஸ் பண்ணணும். மேக்னடைஸ் எப்படி பண்றது அப்படின்னா, வந்து மேக்னடைஸ் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர்ல வச்சு அதை சுத்தி மேக்னடைஸ் சார்ஜ் பண்ணி அதை வந்து அவங்க விதைப்பாங்க. அதே மாதிரி வாட்டரை வந்து மேக்னடைஸ் பண்ணும்போது தட் எஃபெக்ட் அகெயின் யூஸ் அதிக அளவில் நமக்கு மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி பெட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெட்ஸோட ஃபீடை வந்து நம்ம மேக்னடைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தண்ணியை நீங்கள் மேக்னடைஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பெட்ஸோட லைஃப்பை வந்து கூட என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ ஒரு பேர்ட்ஸு இது நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா மேக்னடைஸ்டு சார்ஜ் பண்ணதுனால கிடைச்ச அந்த பலன்களில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபியூலை மேக்னடைஸ் பண்ணி நீங்கள் காருக்கு வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது மைலேஜ் அதிகமாக கிடைக்குது. நான் இதில் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ ஒரு பெட்ரோலை வந்து நீங்கள் மேக்னடைஸ் பண்ணி நீங்கள் மோட்டர் பைக்லேயோ கார்லேயோ யூஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் மோர் மைலேஜ். அந்த சில சில அப்பாரட்டஸ் கூட வந்துச்சு. அதாவது எப்படின்னா, அந்த பெட்ரோல் பாஸ் ஆகிற அந்த டியூப்ல வந்து மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படிலாம் கூட ரிசர்ச் பண்ணாங்க. அது மாதிரி சில டிவைசஸ்லாம் கூட சேல்ஸில் இருந்துச்சு இங்கே நம்ம ஊர்லேயே, சென்னையிலேயே கூட. ஸோ அப்போ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெட்ரோல் வந்து மேக்னடைஸ் ஆகி கார்பரேட்டருக்கு போகும், அப்போ இட் கிவ்ஸ் மோர் மைலேஜ் அப்படின்னு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மேக்னெட் வந்து நாட் ஓன்லி ஆன் ஹியூமன் பாடி, எல்லா இடங்கள்லையும் அதனுடைய பலன் இருக்கு. அதே மாதிரி சில பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில லிக்விட்ஸ் பாஸ் ஓவர் ஆகிறோம், இல்லை ஈவன் தண்ணி போகிற பைப்பே, ஜிஐ பைப்லாம் பார்த்தீங்கன்னா எரோட் ஆகிடும். தண்ணி போய் 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 பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்த பைப்புல செடிமெண்ட் ஆகிடும்.
அந்த மாதிரி லிக்விட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற அல்லது அந்த லிக்விட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த டியூப்ஸ் பைப்ஸ்லாம் கூட வந்து மேக்னெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால பைப்லாம் வந்து அடைச்சிக்காம அந்த ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது. அதனால் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு கூட இந்த மேக்னடைஸ்டு சார்ஜிங் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பல விதங்களில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி மேக்னெட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஈவன் ஷிப்லலாம் லோடிங்க்கு வந்து மேக்னெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து லிஃப்ட் பண்ணி அது மாதிரி பல விதத்தில் வந்து மேக்னெட் பயன்பட்டுக்கிட்டே இருக்குது. பட் நாம் மேக்னெட்டை ஏன் இப்போ படிக்கிறோம், அதுவும் ஹீலிங்க்கு ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, பூமியினுடைய காந்த தன்மை வந்து 0.47 காஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்க இப்போ. ஆனால் நிலவில் அந்த அளவுக்கு பவர் இல்லை. நிலவில் வந்து காந்தத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, வெரி புவர். அப்போது நாசால இருந்து என்ன ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா, இந்த விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. அவங்க ஐசியூவில் இருந்து சில நாட்களுக்கு பிறகுதான் நார்மல் வெளியில் வார்டுக்கே வர முடியுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் இருக்கும்போது தே டிட் சம் ரிசர்ச். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேக்னெட்டிக் வேவ்ஸே இல்லாத ஒரு பிளானெட்டுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் போயிட்டு வர்றதுனால தான் அவங்க ஹெல்த் இவ்வளோ பாதிக்குது அப்படின்னு அவங்க ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பூமியில் எவ்வளோ மேக்னெட் பவர் இருக்குன்னா 0.47 இருக்குது. அப்போ மனிதர்கள் வாழ்வதற்கு காந்த புலன், காந்த தன்மை அவசியம் அப்படிங்கிறது அவங்க ரிசர்ச்லேருந்து வெளிவந்த ஒரு உண்மை. ஆக்சுவலி நாசாவில் இந்த ரிசர்ச் நடந்த பிறகு தான் காந்தங்களை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அதிகமாச்சு. ஸோ இதை ஹியூமன் ஃப்ரெண்ட்லி மேக்னெட் அப்புறம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஆராய்ச்சி நடந்துச்சு. அதன் வழியாக தான் இப்போ நம்ம சொல்கிற இந்த 3000 காஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நம்ம கிடைக்குது அப்படிங்கிறதுனால சூப்பர் பவர், சுப்பீரியர் பவர்னு ரொம்ப அதிகமான பவர் உள்ள மேக்னெட்ஸையும் வாங்கி நம்ம பயன்படுத்திக்க கூடாது. ஸோ ஹை பவர் மேக்னெட் 3000 காஸ் உள்ள பவர் உள்ள மேக்னெட்ஸ் தான் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். ஏன் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை பயன்படுத்தணும்னா, நேச்சுரல் மேக்னெட்ஸில் எவ்வளோ பவர் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை மட்டும்தான் நாம் சிகிச்சைக்கு பயன்படுத்தணும். ஸோ அதே மாதிரி மேக்னடைஸ்டு வாட்டர் இன்டேக்கில் ஏன் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறோம், 60 ml தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இதுக்காகலாம் பல ரிசர்ச் நடந்திருக்கு. ஸோ 60 ml ஆஃப் வாட்டர் பிஃபோர் ஃபுட். அப்போ ஆஃப்டர் ஃபுட் இமீடியட்டாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரிசர்ச். பட் இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னும் போது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட், ஒரு ஹீலிங் மெத்தடை நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது எதையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ மற்றதை நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ டோசேஜ் 60 ml ஆஃப் மேக்னடைஸ்டு வாட்டர் பிஃபோர் ஃபுட் 3 times a day. யார் வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ நாளைக்கு வேணாலும் சாப்பிட்லாம். அதே மாதிரி குழந்தைகள், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பிலோ 12 years 30 ml ஆஃப் வாட்டர். பிறந்த குழந்தைங்களுக்கு கூட ஒரு ஸ்பூன் மேக்னடைஸ்டு வாட்டர் கொடுக்கலாம். அவங்களோட டைஜஷன் பவர், இம்யூனிட்டியை வந்து அது என்ஹான்ஸ் பண்ணும். இட் இஸ் சிம்பிள் சார். இப்போது அவங்க மேடம் கூட கேட்டாங்க, இவர் நம்ம சுஜோக் தியரியில் மேக்னெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோமே எது பண்ணுறது அப்படின்னு சில டவுட்ஸ்லாம் கேட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஸ்மால் கேட்ஜெட்ஸ், மேக்னெட்டிக் கேட்ஜெட்ஸ், யூஸ் திஸ் ஹை பவர் மேக்னெட் ஃபார் 15 minutes in a day. அது உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடும். நீங்கள் தனித்தனியாக இன்னொரு மேக்னெட்டே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. எந்த போல் யூஸ் பண்ணலாம்? டெஃபினட்டாக பைபோல் யூஸ் பண்ணுங்கள். நார்த் போல், சவுத் போல் ரெண்டையும் யூஸ் பண்ணுங்கள். எங்கே வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கு ரூல்ஸ் கொடுத்தாச்சு. நார்த் போல் ஆன் ரைட் சைட், லெஃப்ட் போல் ஆன் சவுத் சைட். அந்த மேக்னெட்லேயே எம்போஸ் ஆகிருக்கும் NR, நார்த் போல் ரைட் சைட், SL சவுத் போல் லெஃப்ட் சைட், அப்படி ஒரு எம்போஸே இருக்கும் அந்த மேக்னெட்ஸில். ஸோ ஈஸியாக அதை பார்த்து அதை எடுத்து உங்கள் மேலே வச்சுக்கோங்க. லோ பேக் ஹிப் பெயின் இருக்கா, அதே மாதிரி பின்முதுகில் கீழே வச்சுக்கிங்க ஒரு 15 நிமிஷம். இல்லை உடம்புல வைக்க முடியாது, பேஷண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களால கை வச்சுக்கிட்டு ஒரே போஸ்டரில் இருக்க முடியாதா, ஜஸ்ட் அவங்க பக்கத்தில் வைங்க. சரி, இப்போ மேக்னெட்டிக் வேவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச ஒரு 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 மீட்டர் வரைக்கும் அந்த மேக்னெட்டிக் வேவ் இருக்கும். பட் டிஸ்டன்ஸ் போக போக அந்த வேவோட ஸ்ட்ரென்த் குறையுமே தவிர அந்த மேக்னெட்டிக் வேவ் வில் பி தேர். அதனால நீங்கள் அந்த கால்லையே நீங்கள் காலை வந்து மேக்னெட் மேலே டச் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் படுக்கிற பெட்டில் உங்கள் கால் பக்கத்தில் அந்த மேக்னெட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி உங்கள் கவுச், உங்கள் ட்ரீட்மெண்ட், நீங்கள் எல்லாம் கிளினிஷனாக இருக்கீங்க, கிளினிக் வச்சுருக்கீங்க, உங்கள் கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் பெஞ்ச் டேபிள் இருக்குன்னா அதில் அந்த மேக்னெட்டை வச்சுருங்க. எல்லா டேபிள்லேயும் ஒரு 2 மேக்னெட் வச்சுருங்க. அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மேக்னெட் பக்கத்துலேயே இருக்கலாம். யாருக்கு மேக்னெட் யூஸ் பண்ணக்கூடாது? எலக்ட்ரானிக் இம்ப்ளான்டேஷன், நம்ம ஸ்டிமுலேட்டர் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா?
ஒரு பேஸ்ட் மேக்கர் வச்சிருக்கிறவங்க, ஒரு இன்சுலின் பம்பிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறவங்க, காக்லியர் இம்ப்ளான்டேஷன், காது கேட்கலன்னு சிலர் வந்து தலையில வந்து ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இம்ப்ளான்டேஷன் இருக்கிற யாருக்குமே நீங்க மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி ஸ்டென்ட் வச்சிருக்கிறவங்க, அதாவது நான் அட்ராக்டிவ் மெட்டல் டு மேக்னெட் யார் வச்சிருந்தாலும் நீங்க மேக்னெட் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டென்ட் யூஸ் பண்ணாக்கா மேக்னெட் நீங்க யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம் குறையும், வெயின்ஸ்ல வந்து கொலஸ்ட்ரால் வந்து சேராது, ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து ஃபர்தராக வராத அளவுக்கு அவங்களை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ண முடியும் பை கிவிங் மேக்னடைஸ்டு வாட்டர் அண்ட் மேக்னெட்டிக் சார்ஜ். நான் சொல்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்றேன், நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இப்போ மேக்னெட் வந்து ஜெனரல் சார்ஜிங் பண்ணாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். பட் பெயின் கண்டிஷன்ல மட்டும் எந்த பேஷண்ட்டுக்கு எந்த லொகேஷன்ல பெயின் சஃபரிங் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா, ரைட் சைட் நார்த் போல், லெஃப்ட் சைட் சவுத் போல், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஓரளவு கிளியரா இருக்கா உங்களுக்கு? ரெண்டாவது, இந்த சைட்ஸை நீங்க மாத்தி வச்சுட்டேன் ஏதாவது கான்ட்ரா இண்டிகேஷன் ஆயிடுமா? டெஃபினட்டா ஆகாது. ஏன் ஆகாது? ரஷ்யால, ஜப்பான்ல, பிரான்ஸ்ல எல்லாம் வந்து போலே ஆப்போசிட்டா பயன்படுத்துறாங்க. நம்ம வந்து நார்த் போல்னு சொல்றது, அவங்க சவுத் போல்னு சொல்றாங்க. ஸோ அதனால அதுலேயும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் டெஃபினட்டா வராது. ரெண்டாவது, மேக்னெட் அப்படிங்கிறது வந்து எத்தனை துண்டா உடைச்சிங்கனாலும் உடைச்சி சிதற ஒவ்வொரு துண்டுமே வந்து பைப்போலா தான் இருக்கும். சின்ன துகள்ல கூட பார்த்தீங்கன்னா நார்த் போலோட எஃபெக்ட் இருக்கும், சவுத் போலோட எஃபெக்டும் இருக்கும். ஸோ இதுதான் மேக்னெட்டோட ஒரு கேரக்டர். ஸோ இப்போ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Any doubt? Magnetic water, can it be given for a person who is having this electronic either like cochlear implantation? No, not advisable. Not advisable. Not advisable. Water. That's not advisable. அதுவும் மேக்னெட் தானே. Okay, fine. அப்புறம் இந்த magnetic water is to be taken only once a day 60 ml or twice? 3 times a day. Even 3 times a day you can take. 60 okay, before every meal. Before food 3 times a day. Okay, yes. Fine. Okay, fine. நீங்க இதை செய்தாலே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. அவ்வளவு பெரிய ஒரு பிரிவென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். Because magnetized water intake is more powerful than magnetized charge. So அதனால இதை மட்டும் பண்ணலாமா அதை மட்டும் பண்ணலாமா, ரெண்டுமே பண்ணிக்கலாம் நீங்க. எஸ் மேடம், லீலாவதி மேடம். பிரெக்னன்சி டைம் வைஸ் சொல்லலாமா சார்? பிரெக்னன்சினா இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண வேணாம். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது சில சந்தேகங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், இப்போ மேக்னேட் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதை செய்ய வேணாம். பட் நார்மலாக எந்த பாதிப்பும் வராது. டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப்ஃபுல். ஓகே. அப்புறம் இப்போ ஏன் நான் இந்த 15 to 30 minutes ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இப்போ மேக்னெட் பண்ணுறோம், நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்றதுக்காக தான் இந்த 15 to 30 minutes டு ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு பொதுவாக பாதிப்பு வராது. ஸோ மேக்னெட்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக நான் இப்போ மேக்னெட்டை பற்றி பேசுகிறது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ் நான் கொடுத்ததுலேருந்து அந்த மேக்னெட் அவங்க பெட்லேயே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இது பார்ப்பா, இது நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த பின்னால் எனக்கு அந்த ஏற்கனவே அவங்களுக்கு முடி அவ்வளோவா கருக்கலை. அதுக்கப்புறமாவும் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இன்னும் முடி கருக்கவே இல்லை பாரு, என் கையில் இருந்த ஸ்கின் ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா இப்போ ஷைனிங்காக ஆகிடுச்சு அப்படின்லாம் பல இதை வந்து அவங்க எனக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க யூஸ் பண்ணதால் எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு டாக்டர். அதனால மேக்னெட் சார்ஜிங், மேக்னடைஸ்டு வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல். அவங்களுக்கு எங்கேயாவது பெயின் ஃபீல் இருந்துச்சுன்னாக்கா மேக்னெட் தான் வச்சுக்குவாங்க. ஸோ மேக்னெட் அவங்க பெட்லேயே இருக்கும். அதே மாதிரி இப்போ கூட கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் ஏதாவது அடிக்கடி பெயின் வரும், ஸ்கின்ல வந்து ஒரு ரஃப்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணலாம், மேக்னடைஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். மேக்னடைஸ் வாட்டர் நீங்கள் குடித்த பின்னால் மீந்தா அதால் நீங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணலாம். மேக்னடைஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் துடைக்க வேணாம், அது உடனே சீக்கிரமாக வெட்டாயிடும், அது ட்ரை ஆகிடும். ஓகேவா? அதையும் மாரி தண்ணி அதிகமாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஊற்றி குளிச்சிருங்க. ஓகே, செடிக்கு ஊற்றலாம். செடிக்கு ஊற்றுனீங்கன்னா பூச்சி அண்டாது, க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ மேக்னெட் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது.
மென்சுரல் சைக்கிளில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து லோ செக்ரேஷன் இருக்கும், பீரியட் வந்து சரியாக வராது, ரொம்ப கம்மியாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக டிஸ்மினோரியான்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் நீங்கள் சவுத் போல் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இட் என்ஹான்சஸ் தி ஃப்ளோ. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃப்யூஸ் மென்சுரேஷன் இருக்கும், அதிகமாக ஃப்ளோ இருக்கும், அவங்க நார்த் போல் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து வலியும் இருக்குது, அதே நேரம் கம்ஃபர்டபுளாக பீரியட் இருக்கணும்னா பைபோல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பைபோல் யூசேஜ் தான். அதே மாதிரி 2 மேக்னெட் எடுத்து அடி வயிற்றுல வச்சுக்கிங்க, மென்சுரல் பீரியடை அந்த பெண் வந்து ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பவர்ஃபுல். இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தான் இதனோட எஃபிகசி தெரியும். ஒரு 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டாக்டரே நீங்கள் எம்ப்ளாய் பண்ண மாதிரி. உங்கள் கூடவே ஒரு டாக்டர் வேலைக்கு இருந்தால் எப்படி என்ன பண்ணுவாரோ அவ்வளோ வேலை அது பண்ணும். ஸோ எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? ஒரு சின்ன குழந்தை 3 வயசு குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து ஸ்கின் கொஞ்சம் ரஃப், அப்பப்போ அரிக்கிறது, இன்னும் இச்சிங் எல்லாம் இருந்துருக்கு. அந்த குழந்தைக்கு இந்த மேக்னெட் எப்படி யூஸ் பண்ணலாம்? அந்த குழந்தைக்கு நான் தான் சொன்னேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் கொடுங்க. ஓகே. மேக்னடைஸ்டு வாட்டர்ல குழந்தையெல்லாம் மேல அப்ளை பண்ணி விடுங்க. ஓகே, அவ்வளவுதான். குளிக்கிட்டு அப்ளை பண்ணிட்டு குளிக்கணுமா? என்னம்மா? இல்ல அப்ளை பண்ணிட்டு உடனே குளிக்க கூடாது, குளிச்ச பின்னால அப்ளை. குளிச்சதுக்கு அப்புறம்? ஆமா, ஏன்னா நீங்க அப்ளை பண்ணிட்டு குளிச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது இல்லையா? Doctor, one more question. Can we use the same magnet that we are using for charging the body to magnetize water? Yeah, definitely. அதே மாதிரி நீங்க இப்போ உங்களுக்கு அதிகமா முடி கொட்டுது, ஹேர் ஃபாலிங் இருக்குது, ஒரு கோகனட் ஆயில், நீங்க ஹேர் ஆயில வந்து மேக்னடைஸ் சார்ஜ் பண்ணலாம். பட் ஆயில சார்ஜ் பண்றதுக்கு மினிமம் ஒரு 1 வீக் தேவைப்படும். ஏன்னா அதனோட விஸ்காசிட்டி அதிகம். தண்ணி வந்து ரொம்ப அதனோட pH கம்மி, தின்னா இருக்கும். பட் ஒரு ஹேர் ஆயில் வந்து திக்காக இருக்கும் இல்லையா, அதை மேக்னடைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாம், அதாவது மேக்னெட் யூஸில் இல்லைன்னா அது உங்கள் ஹேர் ஆயில் பாட்டிலில் வச்சுருங்க. அப்போ என்ன உங்களுக்கு அந்த அந்த ஆயிலை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலிங் குறையும். இந்த சொண்டு இந்த மாதிரி சில ஸ்கேல்பில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அந்த ஆயிலை வந்து நீங்கள் ஏதாவது பிரச்சனைக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், மேக்னடைஸ்டு ஆயில். See, at any point, at any temporal stage, you can use magnets as well acupuncture treatment, because 4th grade, 5th grade, நீங்க எந்த grade of ailment சொன்னீங்கனாலும் நாம வந்து இன்டர்னலா எந்த விதமான oral support, that is drugs கொடுக்க போறது இல்லை. அதே மாதிரி நீங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு கூட லாஸ்ட் டெர்மினல் ஸ்டேஜ்ல கூட நீங்க அக்குபஞ்சர் பண்ணீங்கன்னா அவங்க சஃபரிங்ஸ் குறையும். அதே மாதிரி மேக்னெட்ஸை வந்து நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணலாம். காரணம் என்னென்னா இதில் எந்த விதமான கான்ட்ரா இண்டிகேஷன்ஸோ ஆஃப்டர் இல் எஃபெக்ட்ஸோ இருக்காது, ரெக்கவரி தான் இருக்கும். காரணம் என்னென்னா நாம் வாழ்வதே ஒரு காந்த புலனில் தான், நம்ம உடம்பே ஒரு காந்தம் தான். சரி, இப்போ நம்ம உடம்பை சுற்றி ஆறா இருக்குது அப்படின்னு ப்ரானிக் ஹீலிங்கில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த ஆறாவை நம்ம பார்க்க முடியாத மாதிரியே தான் காந்த துண்டை சுற்றி இருக்கிற காந்த வயல், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் நம்மளால பார்க்க முடியாது. இப்போ நீங்க ஒரு இரும்பு துண்டையும் ஒரு காந்தத்தையும் பக்கத்துல வச்சா நீங்க பார்த்து எது மேக்னெட் எது இரும்பு துண்டுன்னு சொல்ல முடியுமா? எனிபடி பார்த்து சொல்ல முடியுமா இது மேக்னெட் இது இரும்புன்னு? because ரெண்டுமே மேக்னெட் ஆயிடும். because மேக்னெட் வந்து அயன் அட்டாக் பண்ணும்போது அயன் கூட மேக்னெட்டா ஆயிடும். மேடம் இல்ல, லட்சுமி பிரியா மேடம், நான் கேக்குறது என்னன்னா, ஒரு அயன் பீஸ் இன்னொரு பக்கத்துல மேக்னெட் பீஸ், நான் என்ன சொல்றேன்னா பார்த்து இது மேக்னெட் இது காந்தம் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் எப்படி மேக்னெட்டை சுத்தி ஒரு காந்த வலை, காந்த ஈர்ப்பு தன்மை இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடலை சுற்றி ஒரு காந்த தன்மை இருக்கு. இதை வந்து நாம பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சொல்றோம். அதாவது நம்ம உடலை சுற்றி ஒரு காந்தம் இருக்கு, காந்த வயல் இருக்கு. இதுதான் நம்ம எனர்ஜியை வந்து நம்ம எமிட் பண்றதுக்கும் யூனிவர்சல் எனர்ஜியை நம்ம உடம்பு ரிசீவ் பண்றதுக்கும் காரணமா இருக்கு. இப்ப எப்படி ஒரு காந்தத்தை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட் ஃபீல்டை நம்ம பார்க்கலனாலும் நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? we accept it's a magnet. எப்படி ஒரு இரும்பை கொண்டு போனா அது அட்ராக்ட் பண்ணுது, இல்ல இன்னொரு மேக்னெட்டை கொண்டு போனா அது சேம் போலா இருந்தா ரிப்பல் பண்ணுது, ஆப்போசிட் போலா இருந்தா அட்ராக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி தான் மனித உடல். மனித உடல் அப்படின்னு சொல்லும்போது மனித உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் காந்தம். அதனாலதான் ஒரு சிலரை பார்க்கும்போது நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது,
ஒரு சிலரை பார்க்கும்போது நமக்கு ஒரு வெறுப்பு வருது. இது நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அந்த எமிட்டன்ஸும் நாம் சந்திக்கும் நபரின் உடலிலிருந்து வெளியேறும் அந்த ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆகலைன்னா நாம இன்னொருத்தரை வெறுக்கிறோம். மேட்ச் ஆனா நாம அவங்கள விரும்புகிறோம். ஸோ இதுதான் காரணம். இதுதான் வந்து ப்ராணிக் ஹீலிங்கில் நம்ம படிக்க போகிறோம். நான் சுற்றி திருப்பி நான் கன்க்ளூட் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, திருப்பி தயவுசெய்து ப்ராணிக் ஹீலிங் படிச்சுக்கிங்கன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வேலைகளை வந்து ரொம்ப சுலபமாக்கிக்கலாம். ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதை வந்து சுலபமாக்கிக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.